அரசியல் நாகரிகத்திற்கு இலக்கணம் எழுதிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். எதிரிகள் கலைஞர் மீது வன்மத்தை விதைத்து வெறுப்பு அரசியல் செய்தாலும் நாகரிகத்தை வரலாறாக கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். வரலாறும் வன்மமும். ஜெயலலிதா பெயரில் அமைந்துள்ள அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கியதுடன் அதன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் மதிப்பூர்வ முனைவர்களுக்கும் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு முன் கலைஞர் ஆட்சியில் அவரது நேரடி உருவாக்கத்தில் அமைந்தது வள்ளுவர் கோட்டம். அதனாலேயே எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அந்த கோட்டம் பராமரிப்பின்றி சீரழிக்கப்பட்டது. கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகம் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே மருத்துவமனை ஆக்கினார் ஜெயலலிதா. கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம், உலகத்தரத்திலான அந்த நூலகத்தை காகிதத்தை தின்ற கழுதை போல கையாண்டார் ஜெயலலிதா. கல்யாணத்திற்கு வாடகைக்கு விட்டு எச்சிலை போடும் குப்பை தொட்டியாகவும் பீடா போட்டு எச்சில் துப்பும் இடமாகவும் ஆக்கினார். செம்மொழி பூங்காவையும் சிதைக்கும் நோக்கத்தில் செயல்பட்டார். கோயம்பேடு பேருந்து முனையம், மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பலவற்றிலும் அதற்கு காரணமான கலைஞரின் பெயரை மறைத்து எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்களில் சூட்டிக் கொண்டது அதிமுக ஆட்சி. உயிருள்ளவர்களின் பெயர்களில் அரசு கட்டடங்கள் இருக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்த எம்ஜிஆர் 1970களில் கட்டப்பட்ட கல்லூரிகள், அரசு கட்டடங்களில் கலைஞர் பெயரை அகற்றினார். பின்னர் அவரே கொடைக்கானல் மகளிர் பல்கலைக்கழக திறப்பு விழாவில் மேடையில் உயிருடன் உட்கார்ந்திருந்த அன்னை தெரேசா பெயரை அந்த பல்கலைக்கழகத்திற்கு வைத்தார். அவருடைய ஆட்சியில் திட்டமிட்ட மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு எம்ஜிஆர் பெயரை வைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக உயிருடன் தான் இருந்தார். மருத்துவ பல்கலைக்கழக தொடக்க நாளான 24/12/1987 அன்று அதிகாலை மரணமடைந்தார். பல்கலைக்கழகம் தொடங்கப்படவும் இல்லை, அவரது பெயரை வைக்க அதிமுக ஆட்சியும் நீடிக்கவில்லை. 1989 கலைஞர் மீண்டும் முதலமைச்சரானார். அரசு கட்டிடங்களில் தன் பெயர்களை எம்ஜிஆர் நீக்கினாரே என்று காழ்ப்புணர்வு கொள்ளவில்லை. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் என்று புறக்கணிக்கவும் இல்லை. தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்தை திமுக ஆட்சியில் கலைஞர் தொடங்கினார். அதற்கு தன் 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் பெயரை சூட்டுகிறேன் என அறிவித்து அதே பெயரை சூட்டினார். அந்த திமுக ஆட்சியை பிரதமர் சந்திரசேகர ராவ் மூலம் கலைத்தார் ஜெயலலிதா. ராஜீவ்காந்தி படுகொலையால் முதலமைச்சரானார். 5 ஆண்டு காலத்தில் மருத்துவ பல்கலைக்கழக வளர்ச்சி பற்றி ஜெயலலிதா துளியும் கவலைப்படவில்லை. தன் பெயரில் திரைப்பட நகரம், போக்குவரத்து கழகம் தொடங்கினார். 1996 கலைஞர் மீண்டும் முதலமைச்சரானார். கிண்டியில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டடத்தை கட்டி திறந்து அதன் நுழைவாயிலில் முழு உருவ எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்தார். திரைக்கலைஞர்களின் கோரிக்கைப்படி திரைப்பட நகரத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்பட அரசியல் எதிரிகளும் வாழ்வது திமுகவால் தான்.